ஹலோ வணக்கம் நண்பா நண்பீஸ். சின்ன அனௌன்ஸ்ட் ஆயிடுச்சு. விசில் தான். ஏற்கனவே யார் யாரோ ஆட்டோன்னாங்க, அப்புறம் சைக்கிள்னாங்க, அப்புறம் மைக்குன்னாங்க, ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தது. டிவிகேக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருந்தது. விஜய்க்கும் நிறைய இந்த சேனல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகாமல் அந்தளவுக்கு சரியாக ஒன்றும் போன மாதிரி இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அண்டு பிரச்சார கூட்டத்துக்கானது எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா தேவையான வாக்குறுதிகளுக்கான லிஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அண்ட் எல்லாமே ஒரே வீடியோவாக, ஏன்னா அதில் ஒன் வேர்டில் முடிக்க வேண்டிய விஷயம் வளவெல்லாம் நிறைய பேச தேவையில்லை. ஸோ அதுக்காக அது ஒரே வீடியோவாக எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறேன். அதுக்கும் காப்பிரைட் கொடுத்து வச்சுருந்தானுங்க. இப்போ இது சின்ன அனௌன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே போய் சின்னத்தை இது பண்ணி என்னென்னு பார்த்து வீடியோ எடுக்கலான்னு போது தான் தெரிஞ்சுது. நான் அதுக்கு இப்போ தான் கிளைமிங் போட்டுவிட்டேன். அதுவும் நான் ஓனாக இதில் ChatGPTயில் க்ரியேட் பண்ண மியூசிக்கே காப்பிரைட் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது நம்ம நிலமை. ஓகே, சின்னம் தெரிஞ்சிருச்சு. இனி விசில் போட்டு சாங்கே போதும். எலெக்ஷனுக்கு இதுக்கு தனியாக பாட்டெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இனி அந்த இதே போட்டு ஓட்டிடுவாங்க. விஜய் பேசும்போது ஒரு இதில் கமல்ஹாசனை பற்றி இன்டேரக்டாக சொல்லியிருந்திருப்பாங்க. விசில் அடித்தா குஞ்சுங்க, நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விசிலே சின்னமாக வரும்ன்றத சிலர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க சேனல்ஸில். அண்டு அந்த டைமில் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் நான் ப்ரிடிக்ட் பண்ணது என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக நான் ப்ரிடிக்ட் பண்ணது மைக்கு அல்லது வந்து பார்த்துட்டோம்னா மைக்கு இன்னொன்று இருந்துச்சு, மறந்துட்டேன். அது அப்போ க்ரெடிட் பண்ணது. அப்போ வந்து மைக்கு திடீர்னு வந்து இது இவங்களுக்குன்ட்டாங்க. ஒளி வாங்கி நான் தமிழருக்கு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அது கிடைக்காது அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்துச்சு. இப்போது இந்த சின்னம் எப்படி நம்ம இது வந்து பெர்மனன்ட் சின்னம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஓட் பேங்க் வந்து அவங்களுக்குன்னு இருக்குதுன்னு அந்த டெபாசிட் வாங்கினா மட்டும்தான் அந்த சின்னங்கிறது அந்த கட்சியோட சின்னமாக அனௌன்ஸ் ஆகும். இல்லைன்னா சின்னங்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ், இதே சின்னத்தில் எல்லாருமே போட்டிடுவாங்களா, இல்லை அவங்கவுங்க தனித்தனி சின்னத்தில் போட்டிடுவாங்களா, எதுவும் தெரியாது. இனிமேல் தான் அதெல்லாம் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டானுங்கன்னா பின்னாடி என்ன சம்பவம் வச்சுக்கிறானுங்கன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ கேஸ்.